Redmi Note 13 Pro Plus தான் நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபோன் எப்படி இருந்தது அண்ட் சைனாக்கும் இந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Redmi Note 13 Pro Plus அதே ரெட் கலர் பாக்ஸில் தான் வந்து வருது. இது கொஞ்சம் பெரிய வேரியண்ட்டுங்கனால பாக்ஸ்லாம் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. அண்ட் பின் பக்கமாக ஹைலைட்ஸ் வந்துருக்கு. இது 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் ஃபியூசன் பர்பிள் அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே நமக்கு எடுத்தோன்னே ஒரு கார்ட்போர்டு வந்திருக்கு. இதுக்குள்ளார நமக்கு கேஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிம் எஜெக்டர் இருக்குது, கேஸ் இருக்குது அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோன் வந்திருக்கு. இதுதான் ஃபியூசன் பர்பிள் அண்ட் கண்டிப்பாக இதில் எதாவது தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கையில் எடுக்கும்போது இந்த டெக்ஸ்சரே ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 120 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக வந்திருக்கு. அண்ட் அதுக்கு கீழே Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனுக்கு வந்து வரலாம். ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் வந்து பார்க்கலாம். டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூரில் வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அண்ட் ஓவராலாக இவங்ககிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இருக்குது. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்ணுறாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐஃபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, OnePlus, ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோடதும் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ரெட்மியோட இந்த Note 13 சீரீஸ்லேயே இந்த ப்ரோ பிளஸ் ஒரு ஸ்பெஷலான ஃபோன் தான். காரணம் என்னன்னு தெரியும், IP68 ரேட்டிங் வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபோன் சைனால வந்து லான்ச் ஆகும்போது ரொம்பவே அக்ரெசிவான பிரைசிங் இருந்தது. பட் இந்தியாவோட பிரைசிங் பத்தி நான் எப்படி இருக்குங்கிறத வந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் வீகன் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. இது போகவும் இன்னும் 2 கிளாஸ் ஆப்ஷன்ஸும் வந்துருக்கு. பட் இந்த வீகன் லெதர் கையில எடுக்கும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிக்கப் பண்ணாது. அண்ட் இந்த கலர் நேம் வந்து அவங்க ஃபியூஷன் பர்பிள்னு சொல்றாங்க. ஒரு 3-4 பிளாக்கா வந்து வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. கையில எடுக்கிறதுக்கான இன்ஹேண்ட் ஃபீல் வைஸ் கூட பெட்டரா வந்திருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்திருக்கு. திக்னஸ் வந்து 9 mm வந்திருக்கு. பட் கேர்வியா இருக்கனால அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டும் அந்த ஒரு திக்னஸும் ஃபீல் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. பட் ரொம்ப ஹெவின்னு சொல்லிட முடியாது. நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓவரால் இந்த இன்ஹேண்ட் ஃபீல், இந்த கர்வ் டிஸ்பிளே இது எல்லாமே இந்த ஃபோனுக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு. முக்கியமான ஹைலைட்டிங் IP68 ரெட்மி ஃபர்ஸ்ட் டைம் நோட் சீரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். பட் இப்போதைக்கு இந்த ஃபோன் தண்ணிக்குள்ள தெரியாம ஸ்லிப் ஆச்சுன்னா பெரிய டேமேஜ் வந்து இருக்காது. ஸோ IP68 ரேட்டிங் வந்திருக்கனால மற்றபடி இதோட பில் குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதோட இன்னொரு ஹைலைட்னா டிஸ்பிளே தான். 6.67 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ரெசல்யூஷன் 1.5K இருக்கு. அதே மாதிரி பிக்சல் பெர் இன்ச் பாத்தீங்கன்னா 446 வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. டால்பி விஷன், HDR10+, 1800 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்னு சொல்லி டிஸ்பிளேல மேக்ஸிமம் எல்லா ஸ்பீக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ் டிஸ்பிளே, பெசல்ஸும் கம்மியாக தான் இருக்கு. பஞ்ச் ஹோலும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த டிஸ்பிளே நான் மூவிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆடியோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பா ரெட்மி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மல்டிமீடியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னா இந்த பட்ஜெட்க்கு கண்டிப்பா நல்ல டிஸ்பிளே தான். ஓவரால் உங்களுக்கு பிரைட்னஸ்ல இருந்து அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்பவே பெட்டரா பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளே இந்த ஃபோன் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் ஹைலைட்னா இதோட ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக் கூட Dimensity 70-100 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 70-100 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அப்கிரேடட் ப்ராசஸர் தான். 4 nm வந்து பில்ட் பண்ணது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து DDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. லிக்விட் கூலிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சின்ன கேம் வந்து விளாண்டு பார்க்கும்போது ஹீட்டிங் பெருசா இல்லை. கேமரா யூஸ் பண்ணும்போதும் ஹீட்டிங் பெருசா ஆகல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இன்னும் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். ஏன்னா இப்போதைக்கு 3D லைஃப்ல இது கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யுது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் வந்திருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட் கன்சிடர் பண்ணீங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். பெருசா குறை சொல்றதுக்கு இல்லை. ஈஸியா நீங்க கேமிங் வந்து மீடியம் டு ஹை வந்து பிளே பண்ணலாம். ஸோ அந்த விதத்துல இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டர் தான். நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமா 3 சென்சர் இருக்கு. பிரைமரி 600 MP, சாம்சங்கோட SP3 சென்சர், OIS வந்திருக்கு. இது வந்து f1.78 லென்ஸோட பேரா இருக்கு. 2வது 8 MP அல்ட்ரா வைட், 3வது 2 MP மேக்ரோ, செல்ஃபி கேமரா 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிங்கன்னா நைட் மோட் கண்டிப்பா நல்லா இருந்தது. ஒரு பிரைட்டான அவுட்புட் வந்து கொடுத்தது. அந்த அளவுக்கு நாய்ஸஸ் வந்து இல்லை. டீட்டெயிலிங் லெவலுமே பெட்டரா இருந்துச்சு.
அதே சமயத்துல டே லைட் பத்தி பேசிங்கனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, கலர்ஸும் நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. செல்ஃபி ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு டீசென்டான செல்ஃபி கேமரா தான். மறுபடியும் போர்ட்ரைட்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜா கொடுத்துருந்தாங்க. கேமரா ரொம்ப பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியாது, குறிப்பா அந்த ஓப்போ போன்ஸ் விவோ போன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்டான கேமரா வந்துருக்கு. 200 மெகா பிக்சல் ஓரளவுக்கு ஒர்த்தா வந்து தெரியுது. மற்றபடி பெருசா ஹைலைட்டிங்கா கேமரா ஒன்றும் கிடையாது. கேமரா ஃபீச்சர்ஸ்மே ஓரளவு லிமிட்டடா கொடுத்துருக்காங்க. முக்கியமா உங்களோட அந்த கேமரா யூஏ இன்னும் கொஞ்சம் மாத்திருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் ப்ராசஸிங்குமே பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அந்த லைட் கம்மியா இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவா தான் இருக்கு. மறுபடியும் லைட் இருந்ததுன்னா ஷட்டர் ஸ்பீட் குயிக்கா இருக்கு. நைட் மோட் பொறுத்த வரைக்கும் சாம்பிள்ஸ்ல அட்டாச் பண்றேன், எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கேமரா ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன், பட் கேமரா நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது நல்லா இருக்கும். மற்றபடி கேமராவோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கணும், கேமரா ரொம்ப அந்த டெலஃபோட்டோ சென்சர்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கேமராக்கு பெஸ்ட்டா ஒரு 2-3 ஃபோன் செக்மெண்ட்ல இருக்க தான் போகுது. ஸோ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேமரா கண்டிப்பாக பெஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேன். ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸில் 4K வீடியோ, ஓஎஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப பெட்டராக வந்திருக்கு. அண்ட் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டே லைட் தான். அண்ட் கலர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, டைனாமிக் ரேஞ்ச் கூட வந்து நல்லா தான் வந்திருக்கு. இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 தான் வருது, ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்கலாம். MIUI 14 பேஸ் பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு ஸ்னாப்பியாக இருக்குது. இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த டிஸ்பிளே இது எல்லாமே சேரும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருந்துச்சு. பட் ஆண்ட்ராய்ட் 14 வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ரெட்மி வந்து எத்தனை அப்டேட் தருவோம், செக்யூரிட்டி பேட்ச் எத்தனை இயர்ஸ்க்கு தருவோம், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இல்லைனா 3 மேஜர் அப்டேட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் எத்தனை பேருக்கு MIUI பிடிக்குங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. என்னதான் இது ஒரு ப்ரீமியம் ஃபோன் ரெட்மி சொன்னா கூட ப்ளோட்வேர் இதுலையுமே எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஆஸ்பெக்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அது இந்த போனுக்கு ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த போனோட பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் பத்தி பேசணும்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி வந்திருக்கு. 120 வாட்க்கான சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட் ரொம்பவே குயிக்கா வந்து இருந்தது. அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினா 4 நானோமீட்டர் MIUI பேட்டரி கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஈஸியா 1 டேக்கான பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீட் ரொம்பவே குயிக்கா வந்திருக்கும். ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீடும் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா மொத்தம் 3 வேரியன்ட்ல இருக்கு. சைனால பேஸே 12GB ரேம்ல இருந்துச்சு, பட் நீங்க 8GB ரேம். பட் ஓகே, 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் தான் பேஸ் ரேட்டா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து 12256, அடுத்து 12512 சொல்லிட்டு 3 வேரியன்ட் வந்திருக்கு. பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 32,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 32,000 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எந்த விதத்துல பார்க்கும்போது IP68 ரேட்டிங் வந்திருக்கு. அது போக கேமரா ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவரால் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே நல்லா இருக்கணும். ஒரு ரெட்மி ஃபோன் ஓகேனா இது வந்து நல்ல ஃபோன் தான். பட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ இந்த பிரைசிங் சைனா பிரைசிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம் தான். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து ஒரு எல்லா ஆல்ரவுண்டர் போனா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலா இதை விட கம்மியான பட்ஜெட் இருக்க போன்ஸோட கேமரா கூட இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நார்மலான ஃபோன், நல்ல ஃபோன் தான். ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து இது வந்து ரொம்ப மீட் பண்ணல. ஏன்னா பிரைசிங் வந்து ஒரு 33 கிட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 28, 27 எடுத்திருந்தா ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்கும். பட் ரெட்மி பிரைசிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. உங்க ஒப்பீனியன் என்ன? நோட் 13 சீரிஸே பிரைசிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதுவுமே ஸ்டில் ஒரு குட் ஃபோன் தான், பட் பிரைசிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா எடுத்துருக்காங்கிறது என்னோட ஒப்பீனியன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.